கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை அப்படியும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்னுடைய நோக்கம் அது கிடையாது. உங்களுக்கு சொல்லாமான்னு தெரியல, இங்கே எனக்கு ஃபீஸ் கொடுத்தாங்க போனாங்க கூலி அதெல்லாம் இல்லை. நான் பண்ணு பொறுப்பாக இருக்கிறதே என் வேலை. நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறேன். நான் இது நாடக பாவத்திலேருந்துலாம் சொல்ல, எனக்கு இந்த உலகம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு அழகான விளையாட்டு களம் இது. நல்லா நல்லா விளையாடி மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த இடத்த கடவுள் இவ்வளோ பெரிய கிரவுண்டு குத்துக்கிறாரு நமக்கு. ஒரு பூமி போந்த குத்து மொத்தமாக விளையாட சொல்லிக்கிறார். எங்கேருந்தனாலும் எங்கன்னா போல மாதிரி நம்ம அறிவு வளர்ந்துச்சு. ஒரு விமானத்தில் ஏறி உட்காந்தோம்னா எங்கேயோ உட்காரணும், அங்கே இரவு இங்கே பகல், இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. இப்போது நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து பேசிக்கிறேன், பின்னாடி கூட மூலையில் தான். நீங்கள் எங்கேருந்தோ உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்தளவுக்கு நமக்கு வசதியாகிடுச்சு இந்த உலகம். ஆனந்தத்தை கடவுள் அவ்வளோ அற்புதத்தை கொடுத்து வச்சுக்கிறான். ஒவ்வொரு மனிதனுமே விசேஷமானவன். ஒவ்வொருத்தருமே தன்னை கொண்டாட பிறந்திருக்கிறான். புரிய மாட்டேங்குது. அவனை கொண்டாட வைக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம். கொண்டாட வைக்கிறதுக்காக சொல்கிறேன், இது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. நீ கொண்டாடணும், நானும் கொண்டாடணும் தானே. எனக்கும் வயிறு இருக்குது இல்லை, அது மட்டும்தான். ஆனால் முதல் நோக்கம் வியாபாரம் கிடையாது. முதல் நோக்கம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வியாபாரம் நோக்கம்னாக்கா நான் உட்காந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட வேண்டியதில்லை. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வருவீங்கன்னோ இல்லது வியாபாரத்துக்கு வருவீங்கன்னோலாம் நான் என்னுடைய கிடையாது. அந்த நோக்கமே எனக்கு கிடையாது. வரவானா அப்படிலாம், நீங்கள் வரவானா அப்படிலாம் கஷ்டப்பட வேணாம். என்னை தெரிஞ்சுக்கணுன்னு ஒருத்தன் எவனா முயற்சி செய்வான் பாறேன், அவனுக்கு தான் நான். கடவுள் ஒன்று தான். எல்லா மதங்களும் கடவுளை வணங்க சொல்லுது, பக்தி பண்ணுது, இந்த மாதிரி வழிகாட்டுதெல்லாம் சொல்லுது. கடவுள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சா பாருங்கள். சரி, கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னா அதை அடையிறதுக்கு எதனா சொல்லிடுதான்னு பாருங்கள். இருந்தால் சரி தானே. நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு மதமும் ஒரு கோட்பாடுகளை சொல்லிடுது. இதை சொல்லி தான் பிரச்சனை கூட, நான் மதத்துக்குள்ளே சண்டை போட வைக்கிறேன். இல்லை, எந்த மதமும் கடவுளை உங்களுக்கு தெளிவாக சொல்லலை. இல்லை, எந்த மதமும் கடவுளை தெளிவாக சொல்லிச்சு உங்களுக்கு தெளிவாக புரியல. இந்த இடைத்தரகர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க. ஒரு பட்டை வச்சு குங்க வச்சு அவர் பக்தி உள்ளவர் நீங்களாக நினச்சிக்கிறீங்க. என்னை கேட்டால் பைத்தியக்கார மாதிரி இருப்பேன். பிளாஸ்டிக் பூ, திருநீர், குங்கம், சாமியார் சம்மந்தமே இல்லாமல் சரக்கு பாட்டில் வர போட்டு வீடியோ போடுவேன். ஒருத்தரும் சொல்லுவாங்க, என்ன இது சாமியாரா, என்ன கதையில்னே தெரியலையே, உன்னை பார்த்தா லூஸ் மாதிரிக்கிறான், மென்டல் மாதிரிக்கிறான்லாம் சொல்லுவாங்க. என் நோக்கம் திரும்ப சொல்கிறேன், வியாபாரம் இல்லை. நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? உங்களை நீங்களே ஒத்துப்பீங்களா? உங்களை நீங்களே ஒத்துக்கிற மாதிரி வாழ்வீங்களா? உங்களுக்கு நீங்களே சரின்ற மாதிரி வாழ்வீங்களா? உங்களை நீங்களே குற்ற உணர்வு இல்லாமல் கொண்டாடுவீங்களா? இதனுடைய கேள்வி. எல்லாரும் குற்ற உணர்வு இல்லாமல் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன். ஒரு 4000 வீடியோ பேசுகிறேன்னாக்கா எல்லாம் ஃப்ரீ தான், ஈஸியாக வச்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் கமெண்ட் எழுதலாம், அசிங்கமாக திட்டியெல்லாம் வச்சுருக்கலாம். நிறைய பேர் நம்மளாம் திட்டிக்கிறாங்க என்ன. எனக்கு அது ஒரு விஷயமும் இல்லை. சொர்ண கெட்டு போனவன் கூட நீங்கள் சொல்லிக்கலாம், நான் ரொம்ப சொர்ணையின் உச்சமானவன். உங்கள் மனவேதனை எனக்கு புரியும், எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. நான் ஒரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணால் உங்களுக்கு வலிக்குதுன்னா ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ கூப்பிட்றேன், போகிறேன், வரேன்னா அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. ஒரு நல்ல பொருள் இருக்குதுன்னு சொல்லணும் பாருங்களேன். இல்லைன்னா தெரியறதில்லை. ஊர் முழுக்க செக்ஸ் படம் ஒட்டி வச்சுக்குது, இல்லை சினிமா படங்கள் ஒட்டி வச்சது, வால் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்குன்னா கும்பாசவி தான் ஒட்ட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா விளம்பரமே ஆன இந்த உலகத்தில், விளம்பரம் மட்டுமே பார்த்து வாழ்கிற உலகத்தில், விளம்பரத்தினால மட்டுமே புரிகிற இந்த உலகத்தில், எடுத்து சொன்னால் தான் தெரியுன்ற இந்த உலகத்தில் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. கடவுள் ஒன்று இருக்குது, மதம் நமக்கு தேவையில்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் வாழலை, குடிக்கல, கொண்டாட்டமாக இல்லை, திருடனமாக பயந்து குடிச்சுன்னு தான். அவனுக்கு இப்போ என்னை போட்டெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே கஷ்டமாகுது. அவன் வாழாது அவன் பிரச்சனை. அதை போய் அவன் பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பிள்ளைகிட்டயோ இல்லை அக்காக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ மாமாக்கிட்டேயோ மச்சங்கிட்டேயோ போய் வேதனைப்படுறான். இந்த ஆள் பாரு குடிகாரனாகிறான், அசிங்கமாகறான்ட்டு. கிடையாது. எல்லாம் தப்புன்னா சாராய கடை இருக்குமா? இவ்வளோ சாராயம் வியாபாரம் இருக்குமா? எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எப்படியும் 10 டன் 20 டன் குடிச்சு தீர்த்துருவான் மனுஷன் நான் நினைக்கிறேன், சாராயம் மட்டும். ஆமாம், அது என்ன தப்புன்னு சொல்கிறது? தப்புன்னு உடையாக செய்கிறீங்க. தப்பு, குற்ற உணர்வு இல்லாமல் வாழுங்கன்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அதுக்குன்னு இஷ்டமாக இருந்து அசிங்கமாக அடுத்தவங்களுக்கு எடுத்துருங்க, இல்லை உங்கள் லிவரை வேக வச்சுங்க, நீங்கள் அசிங்கமாக இருங்கன்னு நான் சொல்ல வரல. அளவறிஞ்சு வாழணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என் பேச்சியோ என்னுடைய விஷயத்தையோ நான் என்ன புரிஞ்சுக்கணும் அதையோ உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே.
நான் என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட எக்கனாமிக்கல் சிஸ்டத்துலேருந்து வாழணுன்னா நான் சாப்பிட்ணும், தூங்கணும், போகணுன்னா எனக்கும் பணம்லாம் தேவைப்படும் தானே. அவ்வளோதான். நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறேன். 12 வாரம் நீங்கள் வாங்க, ஃப்ரீயாக வாங்க. 50 நாள் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு இங்கே எங்களுக்காக நீங்கள் ஒன்றும் அப்படியே காலிலேருந்து சாத வரைக்கும் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுற மாதிரி வேலைலாம் இல்லை. ஒரு தோட்ட வேலை தானே, அது மாதிரி செய்யுங்க. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அவ்வளோதான். உதவி செஞ்சு உதவி பெறுவது, அவ்வளோதான். 2 பேரும் நம்ம பரஸ்பரம் மாற்றிக்கிறது, இவ்வளோதான். முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா சும்மா நிறைய பேர் அப்போல்லாம் இந்த ஆள்கிட்ட போகாதீங்க, அது பணத்தை பிடிங்கிடுவான், ஏமாற்றிடுவான், கமெண்ட்லாம் கூட எழுதிக்கிறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் நல்லது தானே. ஆனால் என்னை விளம்பரப்படுத்துறதுக்கு நீங்கள் அசியமாக கூட பேசுங்களேன், விளம்பரம் ஆகிடுவேன் தானே. இப்போ என்னை குறித்து யாருன்னா அசியமாக ஒரு வீடியோ போடுறாரு, நான் அதுவும் விளம்பரத்துக்கு தான், பாராட்டி போடுறதும் என்னோடய விளம்பரத்துக்கு தான். ஆனால் எண்ணங்களை பதிவு பண்ணி போடலாம் தானே. இப்போ சிவகின்னு ஒரு மனுஷனை நான் சந்தித்தேன், என் வாழ்க்கை மறந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் பதிவு பண்ணி வைக்கிறாரு. இந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன், இந்த மனுஷனை நான் பார்த்தேன், இதனால் எனக்கு இப்படி ஆச்சுன்னு ஒருத்தர் பதிவு பண்ணி வைக்கிறாரு. இன்னொருத்தர் வியாபாரத்துக்காக கூட உதவுறதுக்காக பண்ணிக்கிறாரு. யார் இஷ்டம்னா அது அவங்கவுங்க இஷ்டம் தானே. இந்த உலகத்தில் சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. சொல்கிறேன், நான் கேட்கலன்னா பார்க்க வேணாம் தானே. நான் என் வீடியோவில் டிஸ்க்ளைமர் போட்டு வச்சுருந்தேன் தெளிவாக. மதப்பற்றாளர்கள், அறிவாளிகள்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னே சொல்கிறேன். ஏன்னா பார்க்குறதுனால நீங்கள் கஷ்டப்படுவீங்க, வலிக்குது இல்லை. மதத்தை பற்றின பேச்செல்லாம் நான் பப்ளிக்காகவே பேசினிருந்தேன். இப்போ எல்லோரும் என்னை பிடிச்சி எடுத்துன்னு போய் என்னை குண்டாசன்னு சொல்லியோ இல்லை இதுவோ பேசும்போது நான் என்ன பண்ணுவேன், மறைச்சி பேச போகிறேன். ஒருத்தன் காலையில் பேண்டுக்கிறான், அசிங்கப்படுத்துறேன்னு சொன்னோடனே அவன் ஒன்று கோவப்பட்டு அவனோட போய் சேர்ந்துன்னு இன்னொரு ஆளுக்கிட்ட போய் சொல்லி அசிங்கப்படுத்திறான். காலில் பேண்டவன் தானே, பேண்டது தப்பு இல்லை, கழுவிடான்றேன் நான், அவ்வளோதான். பேண்ட் அங்கேயே நின்றுனான், அங்கே தான் தப்பாயிடுச்சு. பணத்தை கும்பிட்டுங்கிறதே ஒரு வேலையை வச்சுன்னுக்கிறான். அதுக்கு வர வழிபாட்டு முறையெல்லாம் வர செஞ்சு வச்சுக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு நான் தான் கடவுளுக்கு நெருக்கமானவன்றேன். எல்லா கலர் ட்ரெஸ் போட்டாலும் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கலாம். கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கும் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே. இப்போ நீங்கள் நான் பார்த்துனுக்கிறீங்க, அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா காவி கலரில் இருக்குது. தானாக அமையுது அதுவே. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, சரியாக இருந்தீங்கன்னா, உங்களை கொண்டாடினீங்கன்னா கடவுள் அவனே வெக்கப்பட்டு உங்கள் முன்னாடி நின்றுவான். கொண்டாடுறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன். நீங்கள் இதுதான் கடவுள், இப்படி தான் அது இருக்குது, இதை செஞ்சால் நீ இப்படி போவ அப்படின்ட்டு. இப்போ ஒன்று பாட்டு பாடினேன், தாயே கருமாரின்ட்டு. நீங்கள் தாயே கருமாரின்னு எங்கன்னா போய் திருவேற்காட்டுக்கு போய் தேர்ந்தீங்கன்னா நானே பண்ண முடியும். திருவேற்காட்டுக்கே போய் தேர்ந்தீங்கன்னா சரின்ற நான். அந்த வார்த்தைங்கள்லாம் அவ்வளோ அழகானது. அந்த மொழியில் இருக்கிற வளமை, அதில் இருக்கிற ரகசியம், இதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன். ஒன்றும் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 நிறைந்த கோடியே. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி கடவுள் கிடையாதுங்க, அது ஜோதி தான், அது வெளிச்சம் தான், அது வெளிச்ச உடம்பு தான். பல பிறவி எடுத்துன்னு வந்த அந்த வெளிச்சத்தை அறிய முடியாமல் சாகுறாங்கன்னு சொன்னால், கடவுள் தெரிஞ்சுக்காமல் சாகுறாங்கன்னு நீங்கள் அர்த்தம் பண்ணால், என் குரு ரொம்ப கஷ்டப்பட மாட்டான். பாவம், என் குரு ஒன்றும் கடவுள் உள்ள இருக்கிற ஜோதியெல்லாம் சொல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் ஜோதின்னு சொன்னோடனே நீங்கள் இந்த ஜோதியும் அந்த ஜோதியும் ஒன்றாக்கிக்கிறீங்க. அப்படி கிடையாது இல்லை. இதெல்லாம் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை நான் வியாபாரம் பண்ணுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? தேவைப்படுது தானே, பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, சிந்திக்கிறதுக்குலாம் எல்லாம் தேவைப்படுது தானே. அதனால் நான் வியாபார நோக்கத்துலலாம் சொல்லலை. நீங்கள் வியாபார நோக்கத்தோடு பார்க்காதீங்க. வியாபார நோக்கத்தோடு பண்ணாலாம் ஈடுகட்ட முடியாது எனக்கெல்லாம். நீங்கள் ஒருத்தர் பிரிவியை முடிச்சுட்டு போயிட முடியும்னா உங்கள் பணம்லாம் சும்மா நீங்கள் எடுத்துன்னு போவீங்களா? நான் இங்கேருந்து எல்லாத்தையும் மேலே எங்கன்னா எடுத்துன்னு போய் வச்சுப்பீங்கன்னா சொல்லுங்களேன். அதெல்லாம் வியாபார நோக்கம்லாம் கிடையாது. என்னை கூட பேசி பாருங்க, நான் ஒரு நேர்மையான மனிதன். எது உண்மையாக அதை அப்படியே அப்பட்டமாக சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் குற்ற உணர்வோ பயமோ இல்லை. உங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அதை வெக்கமே பட மாட்டேன். நீங்கள் ஒன்றா என்னை புறந்தல்ல பார்க்கலாம், ஓரம் கட்டு பார்க்கலாம், அசியமாக பேசுகிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அது உங்கள் பிரச்சனை. பட் என்னோடய நோக்கம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போமா, எல்லாருமா கண்டோம். ஒரு நண்பர் கூட சொன்னார், உங்களை ஒத்துக்குன்னா அவனே ஒத்துக்கின மாதிரி யாரும் அவங்கள ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. எட்டி பார்த்துட்டு போயிடுறான். சில பேர்லாம் எட்டி பார்த்துட்டு வீடியோ மட்டுமே எட்டி பார்த்துட்டு அவெல்லாம் போகிறான்னா அது அவன் இஷ்டம் தானே. தப்பு எந்த இல்லை, நோக்கம் வியாபாரம் இல்லை. ஆனால் எந்த ஒரு நல்ல செயலையும் வியாபாரமாகவும் தெரியும். அது பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்னதானம் பண்ணுறாங்கன்னா ஒரு உண்டி வச்சுக்கிறாங்கன்னா யாரும் ஒருத்தர் அதில் காசு போட்டு தான் போவார். ஒன்று அது வியாபாரம்னு சொல்ல முடியாது, வியாபாரம் இல்லைன்னா சொல்ல முடியாது.
ஆனால் அவர் சாப்பாடு போடணும்னு நினச்சார்ல ஏழைக்கு. இப்போ ஏழைக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சி ஏழைகளை உருவாக்குறாரா, இல்லை உண்மையிலேயே ஏழைக்கு உதவ பார்க்குறாரான்னு ஒன்று இருக்குது. இல்லை, விளம்பர பிரியர்கள் உள்ள இந்த உலகத்தில் ஒரு யதார்த்த மனிதனை சந்திச்சுன்னுக்கிறீங்க. எல்லாம் சொம்மான நடிப்பானுங்க, குடிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்ட்டு. நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், கடவுளை நேசிப்பேன். நீயும் எல்லா வேலையும் பண்ணிட்டு கடவுளை நேசி. சொம்மானா எல்லாத்தையும் சுருக்கின்னு வாழ்க்கையை விட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு போகாத. இல்லை புருஷனை விட்டுட்டு ஓடாது. இப்போ புருஷனை விட்டுட்டு போன பொம்பளைங்கள்லாம் இல்லவே இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இந்த பொண்டாட்டிங்களை விட்டு ஓடின புருஷனுங்க தான் நிறைய பேர் இருக்கிறானுங்க. விட்டு போய் வெளியே போயிட்டு வந்து பெரிய சாமியார்னு வர சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க. வாழ்க்கை ஒரு அழகானது. ஆணும் பெண்ணுமா வாழ்றது தான் கடவுள் நம்மளாம் ஆம்பளை பொம்பளையாக படைச்சிக்கிறான். இதில் ஒன்றை விட்டுட்டு ஒன்று இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எவ்வளோ தூரம் ஆண்மையாக இருக்கிறீங்களோ, ஆண்மைத்தனத்தோடு இருக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. எவ்வளோ தூரம் நீங்கள் பெண்மையாக இருக்கிறீங்களோ, பெண்தனத்தோடு இருக்கிறீங்கன்னா நல்லது. கொண்டாடுங்க, உலகத்தை கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, நேர்மையாக இருங்க, நேர்த்தியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறேங்க. எப்படியெல்லாம் நேர்மையாக இருக்கலான்னு பயிற்சியும் தரேங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சொல்லணும்ல, நான் இதே கூட நீங்கள் கட் பண்ணி எல்லாருக்கும் போடலாம். நான் ஒரு உண்மையான மனிதன், நீ ஒரு உண்மையான மனிதனாக மாறத்துக்கான வாய்ப்பு தரேன், என்ன பயன்படுத்திக்கோ. நான் ஒரு சரியான மனிதன், நீ ஒரு சரியான மனிதனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு தர, என்னை நீ பயன்படுத்திக்கோ. நான் கடவுள் புரிந்து கொண்ட மனிதன், இந்த உலகத்தை புரிந்து கொண்ட மனிதன். நான் இந்த உலகத்தை கொண்டாடின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீயும் இந்த உலகத்தை கொண்டாடினும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இப்போ கூட வந்துக்கிறேன் அமெரிக்காவுக்கு, கூடவே அப்படியே பெருவுக்கு போகிறேன். இதுக்கு அடுத்த வாரம் அநேகமாக பெருவில் இருக்கலாம். எனக்கு ஒரு தாகம், பிறவி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னா சின்ன சின்ன நினைவுகள் முழுசு 100% கண்டுபிடிச்சிடும். நான் இங்கே 4 அன்றைக்கி நடக்க போகுதுன்றதுக்கெல்லாம் மந்திர தந்திரம்லாம் நான் சொல்லலை. வாய்ப்பு கிடைச்சா கடவுள் கொடுத்தா சொல்ல போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து ஆனால் நான் தேடுறேன் இது மாதிரி என் ஜென்மத்தை நடந்தேன். அதுக்கான நண்பர்கள் வராங்க, உதவுறாங்க. வாய்ப்பு இருக்குது, இந்த உலகத்தை சுற்றி பார்க்க முடியும்னு. அப்போ நான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறேன். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வாய்ப்புகள் இருக்குது. நான் இது மாதிரி ஒன்று பண்ணுறேன், வாங்க, இது மாதிரி கிளாஸ் நடத்துகிறேன் வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் அவங்க தேவையில்லாத பார்க்க வேணாம் தானே. நீங்கள் மீன் சாப்பிட மாட்டீங்கன்னு மார்க்கெட்டில் மீன் விற்கக்கூடாதுன்றது நியாயம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், நான் நேர்த்தியான உண்மையான இந்த உலகத்தை புரிந்து கொண்ட கொண்டாட்டமான மனிதன். நீயும் நேர்த்தியான உண்மையான கொண்டாட்டமான ஒரு மனிதனாக மாறலாம். என்ன கூட பேசலாம். ஒன்றோட ஒன்று பேசும்போது உறவாடும்போது ஒன்றுலேருந்து ஒன்று நடக்கும் தானே செய்யும். பரிமாற்றம் தானே. என்கிட்டேருந்து நீங்கள் பரிமாறிக்கலாம், என்கிட்டேருந்து நீங்கள் கடத்திக்கலாம், ஏன் என்னையே கடத்திக்கலாம். என் அனுபவங்கள்லாம் விசேஷமானவைகள். கடவுள் அனுபவன்றது ஒரு பெரிய வரம். 3வது கண் இருக்குதுன்னா இருக்குது. அது உங்களுக்கு 40 நாள் பரிசாக தர முடியும்னா தர முடியும். இது மாதிரி யாருன்னா சொன்னால் சொல்லுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி வாழ முடியாத பண்ணியிருப்பான். கிழக்கு பக்கம் உட்காரு, மேற்கு பக்கம் உட்காரு, காலம் வச்சு உட்காரு, காலை எடுத்து போய் கொட்டையாண்டி வச்சுன்னு உட்காரு, அப்போ தான் நிமிந்து உட்கார முடியும். முதுகு நேராக வெயி, கோணையாக வெயி. பாவம். அதுவும் இப்படி போய் வச்சு கொஞ்ச நேரம் எழு, ஆல்மா இப்படி பிடிச்சி கொஞ்ச நேரம் எழு, இப்படி விடு, இப்படி விடு, நிறைய சொல்லி நிற்பாங்க. சரி தப்பை பற்றியே இல்லை. ரிசல்ட் இந்த தான் பாருங்கள். என்கிட்ட வந்தால் ரிசல்ட் இருக்கும், நல்லா இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம். நீங்கள் வியாபாரியாக பார்த்துட்டு ஏமாந்துட்டாலும் தப்பு உங்களுக்கு எந்த இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.